கைஸ் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் வீடியோ போடுறோம். அதாவது ஒரு ட்ரிப்பு போயிட்டு பார்த்தீங்கன்னா அதையும் ஒரு 10 பார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணி வீடியோ போடுறோம். இந்த திறமை யாருக்கு வரும்? நமக்கு மட்டும் தான் வரும். நம்ம எதனால் அது மாதிரி வீடியோ போடுறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து என்ன வீடியோ போடுறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். ரெண்டு ஒன்று தான் நினைக்கிறேன். ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ரைடு பண்ணுறது யார் பைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டோட பைக் தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா எமகா எப்செட் வச்சிருக்கான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட R15 பைக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டோம். அவன் ரைடு பண்ணுற சொன்னோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பைக்கை வாங்கிட்டு அழகாக ரைடு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்மளோட பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஞ்சி ஓட்டுற மாதிரி இருக்கும். பட் இவன் பைக்கில் அப்படி இல்லை, நல்லாவே இருக்குங்க. பேக் பெயின் கொஞ்சம் இருந்துச்சு. பட் இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டும் போது பேக் பெயின் இல்லை. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளியூர் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா 1000 படிட்டு கீழே இறங்கினா தான் அந்த கிளியூர் ஃபால்ஸை பார்க்க முடியும்னு சொன்னாங்க. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்மளால இறங்க முடியல, அவ்வளோ கால் வலி. என் ஃப்ரெண்டு சொன்னா ஏன்டா என்ன இங்கே கூட்டு வந்து கொள்றேன் அப்படின்னு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வீடியோ எடுத்து போட்டாதாண்டா உங்க சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. எல்லாம் உங்களுக்காக தான் கைஸ், யாருக்காகவும் இல்லை. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை, see you.